கொஞ்ச நேரம் நான் பிரசங்கிக்கிறேன், கொஞ்ச நேரம் பாருங்க, ஒரே ஒரு காரணம். சரியா சரியா Stephen. அனைவருக்கும் காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கீங்க. ரெண்டுமா இருக்கீங்க இல்லையா? ஓகே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் இறைவன் உங்களை சந்திப்பதற்காக ஒரு காலத்தையும் நேரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இறைவன் எவ்வளவு மிக பெரியவர் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம். ஒரு பாடலோடு நாம் கடந்து செல்வோம். என் கூடவே இரும் இயேசுவே என்ற பாடல் உங்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலானது நாம் பாடும்பொழுது இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற சிந்தனையை மனதில் இருத்தியவனாய் முழுமையாக இந்த ஆலயத்தில் நாம் இருக்கும் பொழுது முழுமையாக ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து இந்த பாடலோடு நாம் நம்முடைய நற்செய்தி பணியை ஆரம்பிப்போம். என் கூடவே இரும்.
அன்பு இறைவர்களே, இந்த நாளில் நான் உங்களுக்கு எடுக்கக்கூடியது என்னன்னா, திருவழியில் திருவருட்சாதனங்கள் பற்றிய குறிப்புகள். என்ன தெரியுமா? என்னென்ன இருக்குது திருவழியில திருவருட்சாதனங்கள், அதை பற்றிய குறிப்புகள் என்ன இருக்குது, எத்தனை இருக்குது தெரியுமா? 7 இருக்கு. என்னென்ன? ஞானஸ்நானம், வேற உறுதி பூசுதல், நோய் பூசுதல், குருத்துவம், வேற பாவமன்னிப்பு இருக்கா இல்லையா? முக்கியமானது இல்லையா? இல்லையா? கொஸ்டின் தானே. ஏன் ஆதாம் ஏவாளை இறைவன் மன்னிக்கவில்லை? ஏன் ராயப்பரை மன்னித்தார்? மனித இறைவன் ஏன் திருச்சபையை கொடுத்தார்? எதனால்? மனம் சத்தமா சொல்லுங்க. என்னது? மறுதலை நினைச்சு அழுதாரு. சரி, வேற? நானே சொல்றேன். ராயப்பர் தான் செய்த பாவங்களுக்காக என்ன பண்ணாரு? மனம் வருந்தினார். அப்படி என்றால் நம்முடைய பாவங்கள் நினைத்து நாம் மனம் வருந்தும் பொழுது இறைவன் மன்னிப்பார், மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார். மன்னித்த இறைவன் உங்களை ஏற்றுக் கொள்வார். ஓகே. அதே நிலையில் ஆதாம் ஏவாளை இந்த கனிகள் அனைத்தையும் சாப்பிட சொன்னார். ஒரே ஒரு கனியை மட்டும் சாப்பிட வேண்டாம் சொன்னார். ஆனால் சாத்தான் வந்து என்ன பேசு அவங்க கிட்ட? அந்த கனியை சாப்பிட்டால் கடவுளை போல் ஆவாய் அப்படியே சொல்லுது. அப்போ இறைவன் இவர் என்னை போல் ஆய்வுவார் என்பதற்காக மன்னிக்கவில்லையா? எதனால் மன்னிக்கவில்லை? பழம் சாப்பிடனாலயா? அதுதான் கேட்கிறேன். கடவுளை நினைச்சாரா என்னை மாதிரி ஆயிட்டாங்கன்னா நான் வந்து ஜீசஸா இருக்க முடியாதுன்னு நினைச்சாரா? ஏன் மன்னிக்கவில்லை? தீர்ப்பு கீழ்ப்படியாமை, வேற மனம் வருந்தல, வேற கட்டளை மீறினார், அப்புறம் வேற படிக்கலையா? மன்னிப்பு கேட்கல. ராயப்பர் மன்னிப்பு கேட்கலையே, மனம் தான் வருந்தினார். ஏனென்றால் நான் நீ அதை இருந்தால் இறைவனுக்கு ஆவாய் என்று சொன்னா அவன் என்ன பண்ணான்? ஆசைப்பட்டான். ஆசை கடவுளிடமிருந்து மனிதனை பிரித்தது. மன்னிப்பு இறைவனிடம் சேர்த்தது. இதான் நடந்தது. மனிதன் ஆசைப்பட்டான், இறைவனிடமிருந்து பிரிக்கப்பட்டான். அதே நிலையில் மனிதன் மனம் வருந்தினால் திருச்சபை அவரிடம் கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் ஒரு பாவத்துக்கு மனம் வருந்தினால் இறைவன் அதை மன்னிப்பார். அதே பாவத்தை நான் மீண்டும் மீண்டும் செய்யும் என்று ஆசைப்பட்டால் மன்னிப்பாரா இறைவன்? இதுதான் அந்த நிகழ்வுகள். இவ்வாறு நம்முடைய பாவத்தை நினைத்து நாம் மனம் வருந்தி நாம் அறிக்கையிடும் பொழுது கண்டிப்பாக இறைவன் நம்மை மன்னிக்க வல்லவராக இருக்கின்றார். ஒரு குடும்பத்தின் தலைவன், ஒரு குடும்பம் என்பது ஒரு திருச்சபை. ஒரு குடும்பத்தில் தாய், தந்தை, குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அந்த குடும்பத்தின் ஒரு திருச்சபை. இவை அனைத்தும் இழந்துதான் ஒரு ஆலயம். இறைவன் குடியிருக்கின்றார். இங்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குட்டி திருச்சபை. திருச்சபை அனைத்தும் இணைந்து ஆலயத்தில் வருகின்றீர்கள். ஆனால் அந்த ஆலயத்தில் வரும்பொழுது முழு மனதுடன் வருகின்றோமா? இது ஒன்றுதான் நீங்கள் சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது. இனியாவது நீங்கள் ஆலயத்தில் வரும்பொழுது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எதிர்பார்ப்பு, அது எதுவாக இருந்தாலும் நான் முழு மனதுடன் இறைவனை காண செல்கின்றேன் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் இந்த ஆலயத்தில் கடந்து வர வேண்டும். அவ்வாறு வந்தீர்கள் என்றால் இறைவன் உங்களை உற்று நோக்குகின்றார். உங்களுடைய கவலை, கஷ்டங்கள் எதுனாலும் இறைவன் முறையிடுங்க. இப்பொழுது நம்முடைய புது ஒரு அத்தியாயம் புதுசாக என்ன ஆரம்பிச்சிருக்கோம் தெரியுமா? நம்ம இறைவனை வேண்டிட்டே இருப்போம். அது சில நேரத்தில் லேட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உடனே நம்ம எங்கே போனோம்? யாரை நம்ப போனோம்? யாரை நம்புவோம்?
இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. மரத்துக்கு மரம் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? ஜோசியம், ராகு, கேது நிறைய இருக்கு, குரு நிறைய இருக்கு. நம்மளுக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்று சொன்ன உடனே நம்முடைய எண்ணங்கள் நம்மளை விட்டு வெளியே செல்கின்றன. 10 கட்டையில் இறைவன் கடைசியாக முடிக்கும் பொழுது இரு வார்த்தையில் முடித்திருக்கின்றார். என்ன வார்த்தை அது? என்னை தவிர வேறு கடவுள் இல்லாமல் போவதாக. நாம் அந்த இடத்துல வந்துச்சு ஒரு கயிறு கட்டிட்டோம்னா வீட்டில் குடும்பம் போகிற கஷ்டம் போல நான் மறந்துட்டோம்னு நினச்சி நம்ம நினைக்கிறோம். அந்த கயிறுக்கு இருக்கும் முக்கியத்துவத்தை உயிரோடு இருக்கின்ற நற்கரணை நாளுக்கு கொடுக்க மறந்து விடுகின்றோம். தயவு செய்து அந்த மாதிரி நிலையில் நீங்கள் உங்கள் மனதை ஈடுபடுத்தாதீர்கள். கடவுளுக்கு தெரியும், உங்களை படைத்த இறைவனுக்கு உறுதியாக தெரியும், எதை எப்பொழுது நான் உமக்கு கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அவ்வாறு தெரிந்த இறைவனுக்கு, உங்களை இந்த உலகத்தில் படைத்த இறைவனுக்கு உங்களை எவ்வாறு தேற்ற வேண்டும் என்பதை இறைவன் அறிந்திருக்கின்றார். இவ்வாறு நாம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் கடந்து செல்லும் பொழுதும், ஒவ்வொரு நிலையில் நாம் கடந்து செல்லும் பொழுதும் நாம் உற்று நோக்க வேண்டும். ஒவ்வொரு நாட்களையும் இறைவன் புதிதாக கொடுத்திருக்கின்றார். அவ்வாறான இறைவனுக்கு நாம் எத்தனை நாட்கள் நன்றி சொல்கின்றோம்? இன்றைக்கு காலை முதல் இரவு வரை செய்த பணிகள் என்ன? இறைவன் எவ்வாறு நமக்கு இந்த நாளை ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக கொடுத்திருக்கின்றார்? இந்த நாளுக்காக நாம் இறைவனுக்கு என்ன நன்றி கைமாறு பண்ணியிருக்கின்றோம் என்று உற்று நோக்கும் பொழுது, வெளியில் வேலைக்கு போகிறோம், மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு மணி சாப்பிடும், மணி தூங்கிறோம், இதுதான் பண்ணிக்கிறோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவ்வாறு நன்றி செலுத்தும் பொழுது, மனிதர்களாக நமக்கே ஒருத்தர் உதவி செய்வதை நன்றி சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் அடைகின்றோமோ, அதைவிட மேலாக இறைவன் நமக்கு நாம் நன்றி செலுத்தும் போது பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி அவர் அடைகின்றார். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய நிலையில் எவ்வாறு இருக்கின்றீர்கள் என்பதை நீங்களே அதை கற்றுத்தேர்கள். வேற யாருக்கையும் போய் உங்களை கம்பேர் பண்ணி உங்கள் குழந்தைகள் மூலம் பேசாதீங்க. உங்கள் குழந்தைகளை பிற குழந்தைகளோடு இணைப்பு பேசாதீர்கள். அவர் எவ்வாறு மார்க் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க எப்படி படிக்கிறாங்க, இந்த வார்த்தை தயவு செய்ய சொல்லாதீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு என்றும், உங்கள் மனைவிக்கு என்றும், உங்கள் கணவர்களுக்கு என்றும் ஒரு திறமையை இறைவன் கொடுத்திருப்பார். இதை பிறரோடு நாம் ஒப்பிட்டு பேசினோம் என்றால் அவருடைய நல்லது மட்டுமே கண்ணுக்கு தெரியும், தீமை கண்ணுக்கு தெரியாது. உங்களுக்கு என்று இறைவன் உன்னை நிர்ணயித்திருந்தால் அவை கண்டிப்பாக உங்களுக்கு நிகழ்த்தே தீரும். அதற்காக மட்டும்தான் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், இறை நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு ஜெபிக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக இறைவன் உங்களை உற்று நோக்குவார். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இறைவன் பறித்து பேசி நமக்கு அத்தனை செய்து கொடுக்க அவர் ஆவலாக இருப்பார். எனவே நீங்கள் ஆலயத்தில் வரும் பொழுதும், இந்த திவ்ய நற்கரணை உங்கள் கரங்களில் வாங்கும் பொழுதும், அதை நீங்கள் உணவாக உட்கொள்ளும் பொழுதும் இறைவனை நீங்கள் உட்கொள்கின்றீர்கள். இறைவன் அங்கே இருக்கின்றார். இறைவன் இன்றைய உடலில் இருக்கின்றார். நான் எதையும் செய்ய எனக்கு
பார்த்தீங்களா கிராஸ? எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்தது? யாரும் பார்க்கலையாப்பா? சத்தமா சொல்லுமா? என்னையுமா ரத்தம் போடும். நான் உங்கள்கிட்ட கேட்டேன், கடவுள்கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேங்க? நான் கடவுள்கிட்ட உங்களை சந்திக்க போறேன். என்ன கேட்டேன்னு கேட்டேன். கடவுள் கொடுத்திருக்கிறார், தலையில கொடுத்திருக்கிறார். இந்த கிராஸ் கையில் இருக்கும் போதே தலையில பெயின் ஆரம்பிச்சது. இறைவன் காயங்களை உங்கள் முன் வெளிப்படுத்தியிருக்கின்றார். சின்ன துணி இறைவன் உண்மை உள்ளவர், மக்களை நேசிக்கிறார் என்பதற்கு இது ஒரு பெரிய பெரிய சாட்சி. இது ஒரு பெரிய சாட்சி. ஏனென்றால் நாம் கேட்பவற்றை இறைவன் கொடுக்க ஆவலாக இருக்கின்றார். ஆனால் நாம் எவ்வாறு கேட்கிறோம் என்பதுதான் அந்த இடத்துல ஒரு கேள்வியா இருக்கு. விசுவாசத்துக்கு கேட்கிறோமா, நம்பிக்கையாக கேட்கிறோமா, இறைவன் கொடுத்தா கொடுக்கணும், இல்லைனா இல்லை அப்படிங்கிற ஒரு ரெண்டு அர்த்தத்துல இரண்டு மனநிலையில் வருகின்றோமா? இதுதான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. நான் இறைவனிடம் கேட்டேன், நான் உன் மக்களை நீர் எவ்வாறு இந்த உலகத்திலே அடையாளமாக கொண்டு வந்தீரோ அதே அடையாளத்தில் தானே நீங்கள் அங்குள்ள ஒவ்வொரு மக்களையும் நீர் கொண்டு வந்திருக்கின்றேன். அப்படி என்றால் இந்த காயங்களை ஏன் அவர்கள் காண செல்லக்கூடாது, ஏன் அவர்களிடம் நீர் வெளிப்படுத்தக்கூடாது என்று ஒரு தந்தையிடம் பேசுவது போல் ஒரு மகன் தந்தையிடம் எவ்வாறு பேசுவாரோ அந்த ஒரு பாசத்தோடு இறைவனிடம் உரையாடி ஜெபமாலை ஒப்புக் கொடுத்தேன். இறைவன் உங்கள் முன் காயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது என்னுடைய ரத்தம் அல்ல, மாறாக அவருடைய ரத்தம். இத்தனை நாள் ரத்தம் இல்லை, இந்த ரத்தம் போராட்ட உடம்புக்கு போயிருக்கும். இது அவருடைய ரத்தம். எவ்வாறு அந்த சிலுவையில் அந்த எண்ணெயும் இரத்தம் வந்ததோ அதே தான் இறைவன் தலையிலும் கொடுப்பார். இதுதான் அவருடைய இருக்கா தெரியுதா? பின்னால இறைவன் இந்த இடத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்த காத்திருக்கின்றார். உங்களை எண்ணம், எதிர்பார்ப்பு, ஏக்கம், எத்தனையோ கவலை, எத்தனையோ பிரச்சனைகள், இந்த ஆலயத்துக்கு வரும்போது எத்தனையோ தடைகள், எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் ஒரு அமைதியான நிலை. நான் அமைதியை எங்கே தேடுவேன்? என் கவலையை போக்குவதற்கு யார் இருக்கின்றார்? இந்த பிரச்சனைகளை நான் எவ்வாறு விடுதலை பெற முடியும்? இப்படி பலவிதமான கேள்விகளோடு நீங்க கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் இறைவன் கூறுகின்றார், கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் என்பதற்கு அவர் அடையாளத்தை கொடுத்திருக்கின்றார். நாம் இறைவனிடம் எவ்வாறு இருக்கின்றோம்? தூய மனதுடன், தூய இதயத்துடன் நம்மை நாம் இறைவனை ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து திருப்பலியில் பங்கு கொள்வோம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பெரிய சாட்சியாக மாற வேண்டும். இது முதல் உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக இறைவன் உங்களை தொட்டிருக்கின்றார், அவருடைய அடையாளத்தை காண்பித்திருக்கின்றார். இது முதல் இந்த இடமும் இங்குள்ள மக்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் குடும்பத்தில் காணப் போகின்றீர்கள். தயவு செய்து குடும்பங்களின் ஜெபமாலை ஒப்புக் கொடுக்க மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். கடவுள் கொடுத்த 24 மணி நேரங்களில் இறைவனுக்காக நீங்கள் ஒரு 10 நிமிடம் ஒதுக்குங்கள். இறைவன் பலவிதமான காரியங்களை செய்ய அவர்கள் காத்திருக்கின்றார். இது ஒரு அருமையான இந்த நிகழ்வுக்காக என்னை அழைத்த அருமை தந்தை, பாசமிகு தந்தை லாரன்ஸ் அவர்களுக்கும் இறை மக்களாகிய ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் பொழுது இன்னும் கொஞ்சம் நீண்ட நேரம் நிறைய செய்திகளை, இறைவன் குறித்த நிறைய செய்திகள் நம்ம உரையாடலாம். இது எனக்கு 48வது சர்ச் ஆலயம் நான் இங்கே வந்தது. அந்த வாய்ப்பை இந்த நாளில் இறைவன் குருமான மூலியமாக எனக்கு இந்த இடத்தில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அன்பு மக்களை, பாசத்துக்குரிய மக்களை சந்திக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கார். எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். சூப்பரா இருக்கு ஒரு ஏரியா. நல்லா இருக்கு.
அந்த கேத்து பழத்தை டபுள் வந்தால் சொன்னீங்க மேலே வேல்யூ வரக்கூடிய கீழே கல்ல ஒன்று இருக்குது. ஆமாம் இது அப்படியே பிடிச்சி என்னை ஒரு இடம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ போடுறோம்ல கொண்டாங்க. இப்போ என்ன வீடியோ ஆன் பண்ணியிருக்கீங்களா ஃபோட்டோ? வீடியோ எல்லாமே ஆன் பண்ணிட்டேன். நம்ம அந்த குரூப்பில் கொண்டு வரும்போது ஓகே ஆன் பண்ணி தான் இருக்குது. ஆன் பண்ணிட்டீங்களா? இல்லைங்களே.